அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, யுஎன்எஃபிபிஏ வந்து பாப்புலேஷன் ரிப்போர்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரிப்போர்ட்க்கான டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் 2025 த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான அந்த ரிப்போர்ட்டோட நேம் சரிங்களா? த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ். இந்த இடத்துல ஃபெர்டிலிட்டி தான் இந்த இடத்துல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப இவங்க இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்ன மாரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டுலயே பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா தான் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 146.39 crore இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 146.39 crore வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.9ல இருக்கு. சரிங்களா? ஸோ 1.9 அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மென்ட் லெவல விட கம்மியா இருக்கு. ரீப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னா 2.1 சரியா? அத விட நம்ம கம்மியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது 170 crore வந்து ரீச் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 170 crore ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அதுதான் பீக். அதுக்கப்புறமா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ 140ல இருக்கோம். நம்ம 170 crore போனதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 40 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியா ரிலேட்டடா வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவோட யூத் பாப்புலேஷன் அந்த வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 15 டூ 64 வயசுல இருக்கக்கூடியவங்கள நம்ம வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 15லேருந்து 64 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள வந்து நம்ம வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, 68% வந்து வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்டர்லி பாப்புலேஷன் அதாவது வயசானவங்களோட எண்ணிக்கை 65 வயசுக்கு மேல இருக்கவங்கள எல்டர்லி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப எல்டர்லி பாப்புலேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7% இருக்காங்க. இந்த ஃபிகர் வந்து இந்த நம்பர் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டுகள்ல நமக்கு வந்து எல்டர்லி பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆக தான் போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுறனால, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கனால நமக்கு என்ன ஆகுது? நம்மளுடைய எல்டர்லி பாப்புலேஷனோட ரேட் வந்து இன்கிரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஆண்களுக்கான அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது நமக்கு 71 வயசா இருக்கு. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 74 வயசா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மென் அப்படின்னா 71 இயர்ஸ். விமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 இயர்ஸா இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேர்ல்டு பேங்கோட ஒரு ஆஃபீஸ வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? குளோபல் பிசினஸ் சென்டர் ஆஃப் வேர்ல்டு பேங்க். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி, கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி மறுபடியும் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு? குளோபல் பிசினஸ் சென்டர் ஆஃப் வேர்ல்டு பேங்க் இந்தியால எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு சென்னையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இத இனாகரேட் பண்றப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து அதிகமா கடன்கள வாங்குறோம். உதாரணத்துக்கு தமிழ்நாடோட ஊட்டச்சத்து திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நெறைய திட்டங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரியான திட்டங்கள் எல்லாத்துக்குமே வேர்ல்டு பேங்க் கிட்ட நம்ம நிதி உதவிய வாங்கி தான் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கடன்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. 6லிருந்து 7% வரைக்கும் இருக்கு. அத வேர்ல்டு பேங்க் கம்மி பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர்லயும் நம்ம வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம். அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ குளோபல் பிசினஸ் சென்டர் ஆஃப் வேர்ல்டு பேங்க் குரூப் எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு சென்னையில தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.